ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கொயர் டேஸ். லாஸ்ட் vlogல நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி மூணார் வரைக்கும் வந்த ட்ராவல் vlog பார்த்தோம். வர வழியில் எங்கெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத அந்த vlogல நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது அந்த vloguடைய கண்டினியூவேஷன் தான். மூணாரில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லேருந்து இந்த vlog ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மூணாரில் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் இதுதான், மூணார் பேலஸ் பை ஹாக் ஹாஸ்பிட்டாலிட்டி. இங்கே ரொம்ப லக்ஸூரியஸான ஸ்டே வித் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர். நாங்கள் இங்கே 2 nights ஸ்டே பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெண்டுமே உங்களுடைய பேக்கேஜில் இன்க்ளூடட். ஒரு நைட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் போக போக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹோட்டலுடைய அம்யூனிட்டிஸ், ரூம் டூர், ஹோட்டலில் இருந்து என்ன வியூ பாயிண்ட் நம்மளுக்கு தெரியுது, பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் பஃபெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த vlogல நான் கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இதாங்க அந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷன் ஏரியா. உள்ள என்டர் ஆன உடனே ஒரு ஹை சீலிங் போட்டு பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்க, வெல்கம் கோல்டன் மூணார் பேலஸ் பை ஹாக் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு போட்டு டேட் போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் உள்ளே வந்த உடனே ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரூம்க்கு போயாச்சு. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த ஹோட்டலுடைய ரூம் டூர். ரிசப்ஷன் ஏரியா எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளுடைய ரூமில் என்ட்ரு ஆக போகிறோம். மூணாரில் நாங்கள் 2 nights ஸ்டே பண்ண ரூம் இதுதான். இது ஒரு நான் ஏசி ரூம். இங்கே ஃபேன் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஏசி இருந்தாலுமே இது நான் ஏசி ரூம் தான். நம்ம ஏசி ப்ரிஃபர் பண்ணோன்னா 1000 rupees எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம ரூமுடைய டோட்டல் வியூ. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெட் இருக்கு, பக்கத்தில் ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, அப்புறம் ஒரு டீ கவுண்டர் இருக்கு. யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையும் இருக்கிற மாதிரி தான். ஒரு கெட்டில், அப்புறம் டீ கிளாஸஸ், வாட்டர் பாட்டில்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு சேர் அண்ட் ஒரு டேபிள் தனியாக வச்சிருக்காங்க. ஸோ பால்கனி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் டாய்லெட்டு. இங்கே ஏசி நம்மளுக்கு ஆக்சுவலாக தேவைப்படலை இந்த
ரூம்க்கு. மூணாரில் வந்து யூஸ்வலாக சம்மர் டைமில் ஏசி இல்லாமலே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. வின்டரில் வந்து ஃபேன் கூட தேவைப்படாது. நாங்கள் எடுத்தது நான் ஏசி ரூம் தான், அதுலேயும் நல்லா மேனேஜ் பண்ணுற அளவுக்கே எங்களால் இருக்க முடிஞ்சுது. அப்புறம் டாய்லெட்டில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற போலவே ஒரு ஷேவிங் கிட், டென்டல் கிட், ஷவர் கேப்பு, அப்புறம் ஒரு லூஃபா, அப்புறம் பாடி லோஷன் அண்ட் ஒரு கண்டிஷ்னர் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சானிட்டரி பேக்கும் இருந்துச்சு. டாய்லெட்ஸ் வந்து நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹோட்டலுடைய அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து ஒரு பார்ட்டி ஹால் இருக்கு, ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு, ஜிம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்து இப்போதான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி அது முடியலை, மேபி 1 or 2 months லேட்டர் அது முடிஞ்சிருக்கும். இதுதாங்க அந்த பார்ட்டி ஹாலு. வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பார்ட்டி ஹாலு, பஃபே எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்கீங்க. ஜிம் வந்து ஒரு சின்ன சைஸ் ஜிம் தான், ரொம்ப பெருசா இல்லை. அங்கே கொஞ்சம் மிஷினரிஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். இது ரெண்டும் போக ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலும் இருக்கு. இது வந்து கிட்ஸ் பிளே ஏரியா. ஸோ கிட்ஸ் பிளே ஏரியாவில் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஒரு டேபிள் டென்னிஸ், செஸ்ஸு, இந்த பக்கம் வந்து ஒரு லூடோ, ஆர்ச்சரி, இதெல்லாம் தான் இருந்தது. அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு. கிட்ஸ் பிளே ஏரியாவில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்படியே டின்னர் சாப்பிட மேலே வந்துட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டின்னர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தான், நம்ம பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். ஸோ டின்னர் பஃபெட்டில் என்னென்னலாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்கன்னு நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். டின்னர் வந்து ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் போன சமயத்தில் ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் 15 days ஒன்ஸ் வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே மெனு தான் உங்களுக்கு நீங்கள் போகும்போதும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ மாறி இருக்கலாம், மேபி இனி கொஞ்சம் ஐட்டம்ஸ் கூட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ டிஸ்பிளேல என்ன இருந்துச்சுன்னு அப்படியே நீங்கள் பார்த்துருங்க. இட்லி, சாம்பார், சட்னி, அப்புறம் வந்து தோசையில் வந்து கல்லப்பம், டொமேட்டோ ஊத்தப்பம், ஆனியன் ஊத்தப்பம் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான்வெஜ்ஜில் வந்து மோஸ்ட்டாக சிக்கன் கறி மட்டும்தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஃபிஷ்ஷும் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம், சப்பாத்தி, பராட்டா, கோபி 65. அப்புறம் லைவ் கவுண்டரில் வந்து நம்ம மசாலா ஆம்லேட்டு, எக் வெரைட்டிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கலாம்.
டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே ஒரு வாக் வந்தோம். நம்ம ஹோட்டலினுடைய நைட் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. டின்னர் சாப்பிட்டுட்டு நைட்டு வாக் போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு நெக்ஸ்ட் மார்னிங் வந்து இந்த vlog இப்போ நான் கண்டினியூ பண்ணேன். ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போயிட்டுருக்கோம். இன்னும் பெரிய பில்டப் இல்லைங்க. இந்த ஃப்ளோரில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு காமனான ஒரு பால்கனி வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே இருந்தால் அந்த வேலி வியூ வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சைடில் உள்ள இந்த பெயிண்டிங்ஸ் பாருங்கள், அது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே இந்த அப்ட்ராக்ட் பெயிண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து அந்த வியூ பார்க்க போகலாம். நீங்கள் அதோட நேச்சுரல் சவுண்ட்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு சூப்பரான ஒரு சன்ரைஸ் வியூங்க. அந்த மார்னிங் எந்திரிச்சு வந்துட்டு ஒரு கிளிகள் குருவிகளுடைய சத்தத்துக்கு இடையில இந்த சன்ரைஸை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கே திரும்பினாலுமே அந்த பச்சை பசேலுன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக அந்த க்ரீனரிஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பார்த்தா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற போல தான் தோணிகிட்டே இருந்துச்சு. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா திருப்பி நம்ம இந்த மாதிரியான ஒரு காட்சி வந்து திருப்பி எப்போ பார்ப்போம்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ
கொஞ்ச நேரம் அங்கே சன்ரைஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருந்தது. நம்ம டின்னர் கூட கம்பேர் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து வெரைட்டிஸ் அதிகமாக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பஃபெட்டில் வந்து என்னென்னலாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. பூரி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, கிச்சடி எல்லாமே இருந்தது. ரெஸ்டாரண்ட்டில் எங்களுடைய டேபிள் வந்து இதுதான். இங்கேருந்து பார்த்தா இந்த பால்கனியிலேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தெரியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கெல்லாம் போனோம், மூணாரில் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த ஹோட்டலில் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து சொல்லவே இல்லையே. நாங்கள் ஸ்டே பண்ணும்போது வந்து 5500 பர் நைட்டு சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அது வந்து 4000லேருந்து 6500 வரைக்கும் அது வேரி ஆகுது. ஸோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஹோட்டலில் கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்புறமா போங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவோட நான் இந்த vlog முடிச்சிடுறேன். இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் மூணார் போகிற யாருனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களுக்கும் இந்த vlog வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டேக் கேர் அண்ட் பை பாய்.